முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அதேபோல பக்கத்து ஊரிலிருந்து வந்திருக்கிற மருத்துவர்கள் யாருமே இன்னும் தூங்கவில்லை. எல்லாமே தூங்காமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களைப் போலவே. அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறார்கள், தவிர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மீண்டும் உயிரிழந்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரிழந்த அத்தனை உயிர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்கள் அஞ்சலியை தெரிவிக்கிறோம். சிகிச்சையிலே இருப்பவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். இல்லை, அதான் நான் சொன்னேன், இந்த மயக்கம் போடுறதுங்கிறது எல்லா கூட்டத்திலையுமே நடக்குது. காரணம் என்னன்னா, வெயில் தாமதமாகுது, அது ஒரு காரணமாக இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு அந்த வழியை தண்ணி கிடைக்கணும் குடிக்கிறதுக்கு. அதே போல் இது மாதிரி கூட்டமெல்லாம் இது ஒரு மாநாடு அல்ல, சேரில் உட்கார வச்சு நடத்துகிற மாநாடு அல்ல. இது மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல கூட்டம் இருக்கக்கூடாது. 2 மணி நேரம் தான் அதிகபட்சம். ஆனால் அவர் பேசுறது 10 நிமிஷம் தான், பேசுறது 10 நிமிஷம் தான். ஆனால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் மக்கள் காக்க வைக்கப்படுகிறார்கள். அப்புறம் அந்த கூட்டம் கலைஞ்சு அவங்க போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதாவது இடம் பாருங்க, அதாவது இடம் இவங்க கேட்ட இடமெல்லாம் பார்க்குறப்ப அந்த இடம் மோசமான இடமெல்லாம் அல்ல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அரசு நிர்வாகத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய திடல், பெரிய ஒரு காலியாக இருக்கிற லேண்டை ஒதுக்குங்க, கூட்டம் அங்கே கேதர் ஆகட்டும், அங்கே பிரச்சாரம் பண்ணட்டும். கருத்துக்கள் தான் முக்கியம், வர்றோம் போகிறோங்கிறது முக்கியம் அல்ல, கருத்துக்கள் தான் முக்கியம். ஆனால் இது என்னை பொறுத்தவரை அந்த வீடியோவை நான் பார்த்தேன். வீடியோவை பார்க்கும் பொழுது கூட இருந்த அந்த நிர்வாகிகளுக்கு இது நடந்து விட்டது என்று எனக்கு அவர்களுக்கு தெரிகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். விஜய் மேலே பேசிட்டு இருக்கும்போது நிர்வாகிகள் மேலே அவங்க சந்தேகமாக பார்க்கின்ற விஷயத்தை நாம் வீடியோவில் பார்க்கின்றோம். அதற்கு பிறகும் விஜய் பேசிக்கொண்டே இருக்கிறார். தொடரலாமா என்று கேட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆம்புலன்ஸ் வந்தது இந்த கூட்டத்திலே மிதிப்பட்டவர்கள், அடிபட்டவர்கள், இவர்களை காப்பாற்றுவதற்காக. ஆனால் அவர்கள் ஏதோ ஆம்புலன்ஸ் வருகிறது என்று வழிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பார்க்கிறேன், நிர்வாகிகள் ஒவ்வொருவராக மேலே வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் முகத்திலே ஒரு பீதி தெரிகிறது. இருந்தாலும் அவர்கள் விஜயிடத்திலே சொல்லவில்லை, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இதுவெல்லாம் நடந்த நிகழ்வுகள். இனி அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே நாம் யாரையும் குற்றம் சொல்லுவதற்காக இல்லை, குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எவ்வளவு கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வராதில்லை. நீங்கள் அந்த குடும்பத்தை கேட்டு பாருங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும், கோடி கோடியாக கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்பி வருமா? அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற அது போயிடுச்சு. குழந்தைகள் எவ்வளவு பேர். ஆனால் இந்த வேதனை என்பது பணத்தினால சரி செய்ய முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.